ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில நான் டின்னருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது சப்பாத்தின்னு சொன்னால் சப்பாத்தி பண்ணியிருக்கியா, எப்படி குழந்தைய வச்சுட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டாங்க. சப்பாத்திக்கும் குழந்தைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், குழந்தை இருக்கும்போது நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம எப்படி செய்ய முடியும், எனக்குலாம் பார்த்தோன்னா ஒரு அரை மணி நேரமாவது அவங்க சப்பாத்தி செய்கிறதுக்கு, பட் நீ எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட்டு ரெண்டுமே சேர்த்து செய்கிறதுக்கே ஒரு 25 நிமிஷம் இருந்தாலே போதுங்க, சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அது சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக ஒரு 6:45 ஆகுது. நான் வந்து இப்போ தான் சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஜோயில் இப்போ தான் தூங்க வச்சு தொட்டியில் போட்டு, ஸோ ஒரு அரை மணி நேரம் தூங்குவான். அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்தியும் கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். முதல்ல வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 11லேருந்து 12 வரைக்கும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்லா எந்த அளவுக்கு அடிச்சு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகும், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா கையில் அழுத்தி நல்லா தூக்கி போட்டு அடிச்சு நீங்கள் பசங்க யார் மேலே கோபம் இருந்தாலும் சப்பாத்தி மாவு மேலே காட்டுங்க. அப்போ வந்து சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாகும். சரிங்களா? ஸோ நல்லா ஒரு தடவை பிசைஞ்சதுக்கப்புறமா இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து இதே மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா செய்யும்போது கூட செஞ்சுக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போமே உருண்டை பண்ணி வச்சிருவேன். ஸோ ஃபஸ்ட்டே உருண்டை பண்ணுறோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சப்பாத்திக்கு இருக்குது, நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா இல்லை இதுவே போதுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் எல்லா சப்பாத்தியும் ஒரே மாதிரி நம்ம செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 கப் மாவில் இத்தனை சப்பாத்திக்கு உருண்டை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தட்டை வச்சு மூடி அப்படியே ஓரமாக வச்சுட்டு போகிறேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் அப்ளை பண்ண போகிறதில்ல. இது அப்படியே மூடி ஓரமாக வச்சுட்டு நம்ம காய் மட்டும் நறுக்கிட்டு சப்பாத்தி பண்ணிட போகிறோம். ஸோ அதிக நேரம் எடுத்துக்காதுங்கிறனால நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வைங்க. அடுத்ததாக கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நறுக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளியும் உருளைக்கிழங்கும் போட்டு சிம்பிளாக ஒரு கூட்டு தான் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக தக்காளி சட்னி பண்ணுறதா இருந்தால் இதை விட ரொம்ப ஈஸி. நான் அதை சமைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். பட் நான் வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டு பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து தனியாலாம் வேக வச்சு அப்படிலாம் செய்ய போகிறதில்ல, சமைக்கும் போது அப்படியே ஆட் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 பல் பூண்டை தோல் உரித்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு வெங்காயத்தையும் நறுக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அவசரமாக சமைக்கிறீங்க, காய்கறிகள்லாம் சீக்கிரமாக வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்கறிகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது, சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அதனால் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. வெங்காயம் நறுக்கிட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா இதே மாதிரி பொடியாக நறுக்கிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு தனியாக வேக வைக்க போதில்லை, இந்த கூட்டில் அப்படியே போட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு தக்காளியும் ஒரு 3 தக்காளி நறுக்கியிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா இது சின்ன தக்காளிங்கிறனால 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 மட்டுமே போதும் இந்த கூட்டுக்கு. எல்லாத்தையுமே இப்போ நறுக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கூட்டும் சப்பாத்தியும் பண்ணிடலாம். நம்ம கூட்டும் சப்பாத்தியும் ஒரே டைமில் பண்ண போகிறோங்கிறனால ஒரு பக்கம் தோசைக்கல்லும் இன்னொரு பக்கம் ஒரு பேனும் அடுப்பில் வச்சுருக்கேன் கூட்டு பண்ணுறதுக்காக. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ தவா சூடாகிறதுக்குள்ளவே நம்ம ஒரு சப்பாத்திக்கு உருட்டிக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சப்பாத்தி பண்ணும்போது எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. பட் நீங்கள் பண்ண கண்டிப்பாக முடியும் உங்களால் கூட. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே சப்பாத்திக்கு மாவு உருட்டிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக லேட் ஆகும். பட் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்பாத்தி நான் அடுப்பில் போட்டுட்டு ஃப்ளேம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதே நேரத்தில் கூட்டு பண்ணுறதுக்கு வச்சு இந்த பேனும் சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளவே அடுத்த சப்பாத்திக்கு உருட்டிக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலையும் ஒரே டைமில் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணும்போது தான் நமக்கு சீக்கிரமாக முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இன்னொரு சப்பாத்திக்கு நான் உருட்டிகிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் நம்ம அடுப்பில் போட்டிருந்த சப்பாத்தியும் பார்த்துக்கணும், அது திருப்பி போட்டுக்கணும், இல்லைனா கரிஞ்சிரும். சரிங்களா? இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறேன். இதே நேரத்தில் சப்பாத்தியும் அங்கே வெந்துட்டு இருக்கு, அதனால் அதையும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கிறேன். நம்ம சப்பாத்தி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயாவது அதுக்கு மேலே சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து லேட்டாக சாப்பிட்டா கூட அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிறதுக்குள்ளே வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு சப்பாத்தியும் தவாவில் போட்டுட்டு இந்த தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டேன். இப்போ இந்த சப்பாத்தி வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு சப்பாத்தியை உருட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும். தக்காளி சேர்த்துக்கமா ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. தக்காளி கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ சீக்கிரமாக வதங்கி வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு சப்பாத்தியும் ரெடி ஆயிரும், அதே நேரத்தில் இந்த பக்கம் கூட்டும் ரெடி ஆயிரும். நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறேன். அது தக்காளியோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க.
நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, தக்காளி சட்னியாக இருந்தால் இதை விட ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. ஸோ தக்காளி சட்னியாக இருந்தால் இப்போ நினச்சி பாருங்கள், தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கின உடனே இது கூட கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அது பாட்டில் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான். சரியா, பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாகும் வேகிறதுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிளகாய் தூள் இதெல்லாமே தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். பட் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். பட் தனித்தனியாக மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட மிளகுத்தூள் சேர்த்திங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இது கூட நல்ல ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கல, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது அப்படியே போட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதில் உருளைக்கிழங்கு வேகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் தண்ணி நல்லா வற்றி வர்றதுக்குள்ளவே இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. அதே நேரத்தில் கூட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளவே சப்பாத்தி ரெடி ஆயிரும். சரிங்களா, தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது மூடி வச்சிருங்க. மூடி வச்சு வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு வரும். இது மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறமா அது பாட்டில் ஓரமாக இருக்கட்டும். நம்ம அந்த நேரத்தில் சப்பாத்தி மீதி இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டுமே அது பாட்டில் வெந்துட்டுருக்கும்னு நினச்சி விட்டுறாதீங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க, அப்படின்னா அடியில் பிடிச்சிரும். நீங்கள் சப்பாத்திக்கு எண்ணெய் போடாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் தவாவில் செய்யுங்க. நான்ஸ்டிக் தவாவில் செய்யும்போது நம்ம எண்ணெய் போடாமல் செஞ்சால் கூட ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். நான் வந்து இன்றைக்கி எத்தனை சப்பாத்தி மொத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த கமெண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன காம்போவில் சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். சமையல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நானே கற்றுக்கிட்டது தான். ஏன்னா கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு சமையல் என்னன்னே தெரியாது. ஸோ சமையல் வந்து எப்படி சீக்கிரமாக பண்ணலாம், எப்படி டேஸ்ட்டு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ நிறைய எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக சாம்பார் எப்படி வைக்கிறது, சீக்கிரமாக எப்படி பிரியாணி செய்கிறது சொல்லிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு ஒரு 3 தடவை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான் வெந்திருக்கணும். உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி பார்த்தா நசுங்கணும், ஆனால் நல்லா மசிஞ்சு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இது கூட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடலாம். இன்னும் 2 சப்பாத்தி தான் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்குது. எனக்கு சப்பாத்தி மாவு பசைறதுக்கும் காய் நறுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. மேக்ஸிமம் 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ளேயே முடிச்சுட்டேன். 5 நிமிஷத்துலேயே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. அதனால் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு கூட்டு பண்ணுறதுக்குலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சுது. பட் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சப்பாத்தி நான் பண்ணணும். என் பையன் எழுந்திரிச்சிட்டான். கடைசியில் அவனையும் சமாதானப்படுத்திட்டு எப்படியோ சமைச்சாச்சு. கடைசி சப்பாத்தி தவாவில் போட்டதும் நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்குது பார்த்தீங்களா. இந்த கேப்பில் நம்ம வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அப்போ வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், இப்போ சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம சப்பாத்தியும் பண்ணி கூட்டும் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் கொஞ்சம் பல்க் அமௌண்ட் ஆஃப் சப்பாத்தி நான் பண்ணும்போது எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதாவது 2 சைடும் தோசைக்கல் வச்சு நான் செய்வேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி சர்வ் பண்ணிடலாம். பட் எனக்கு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் டைம் ஆச்சுது. ஏன்னா ஜோயில் இருந்ததுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்திட்டு அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் சாப்பிட முடியும். அதனால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுது. பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு பரிமாறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.